ஷலோம் டு எவ்ரிஒன். இந்த நாளிலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். பனி பிரதேசங்களிலே மனிதர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்து செல்வதற்காக பனி நாய்கள் பயன்படுத்தப்படும். அதை எதற்காக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாய் அந்த ஓனருடைய பொருளையும் ஓனரையும் அந்த ஸ்லட்ல வச்சு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வழியோட, அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த நாய் என்ன செய்யும்னா, அதுக்கு ஒரு லீடர் டாக் உண்டு. அந்த லீடர் டாக் இந்த மற்ற நாய்களுக்கு முன்பதாக நடந்து போகும். ஏன்னா அந்த நாய் வயதாகவும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அது இருக்கிற அந்த பனிகள் இருக்கிற அடர்த்தியா இருக்கிற இடத்துல சரியாகவும், பனி மெல்லிசா இருக்கிற இல்ல உடைந்து நொறுங்க போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாகவும், மற்ற நாய்களையும் பின்னாடி இருக்க தனது எஜமானையும் அதை அழைத்து கொண்டு போக ஏதுவாக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கு பயன்படுத்தப்படும். இன்றைக்கு அந்த நிகழ்வின் மூலமாய், ஏன்னா இந்த ஓனர் அந்த முன்னாடி இருக்க நாயை நம்பி, பனி நாயை நம்பி, அவர் என்னுடைய நாய் சரியாக கொண்டு போய்விடும் என்று அவர் அங்க தெளிவாய் அமைதியாய் அமர்ந்திருப்பார். இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு உயிரினம் மனிதனுக்கு உதவி செய்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய முன்னே சென்று அவனுடைய பிரச்சனைகளை மாற்றுவது என்றால், நம்முடைய கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்றால், அவர் நமக்கு முன்னே செல்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பின்னே அவருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த ஓநாய்கள் தன்னுடைய முதலாளியை எப்படி பாதுகாத்து சரியாய் கொண்டு போகிறதோ, அதை விட அதிகமாய் நம்முடைய பரம தகப்பன், நமக்காக ஜீவனை தந்த தகப்பன், நமக்காக ரத்தம் சிந்தின தகப்பன், அவருடைய பிள்ளையாகிய நமக்கு சரியான வழியிலே நடத்தி நம்முடைய முன்னே அவர் செல்கிறவராயிருக்கிறார். பின்னையும் வருகிற பிரச்சனைகள், நமக்கு பின்னாடி வருகிற பாடுகளையும் கர்த்தர் மாற்றி போடுவதற்காக அவர் பின்னே சமூகத்தை வைத்திருக்கிறார். நமக்கு பின்பாக சமூகத்தை வைத்து நம்மை பாதுகாத்து, முன்னும் பின்னும் பாதுகாத்து நமக்கு முன்பதாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், நீங்க எதிர்நோக்கி இருக்கிற அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த பாடுகள் பலவீனமாக கூட இருக்கலாம், தேவைகளாக கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறார். கர்த்தர் நம்முடைய பரம தகப்பன முன்பதாக போகிறார். ஒருவேளை நேத்துள்ள இல்லைன்னா இதுக்கு முன்பதாக உள்ள ஏதோ ஒரு சம்திங் நம்மளுடைய பிரச்சனை தொடர்ந்துகிட்டே வருதுனாலும் கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னே காக்கிறதா இருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இந்த நாளை துவக்கும். தேவன் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.